பிசாசுகளை துரத்தின அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக நபர்கள் பிசாசின் பிடியில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினதாகவும் பதிவிருப்பதை பார்க்கலாம். ஒருமுறை ஒரு தகப்பன் பிசாசு பிடித்த தன் மகனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த மகனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, கானானிய பெண் பிசாசு பிடித்த தன் மகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்து வேண்டுகிறாள். அந்த வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் பிசாசு பிடித்த அந்த மகளுக்கு விடுதலை கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. இது மட்டுமா என்றால் நிச்சயம் இல்லை. கெனசரேத்து என்ற பகுதியில் 2 பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து மன்றாடுவதை பார்க்க முடிகின்றது. அவர்களை பிடித்திருந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்துவதை நாம் பார்க்கலாம். அந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்திற்குள்ளாக கடந்து சென்று அந்த பன்றிகள் எல்லாம் அந்த கடலிலே விழுந்து மாண்டதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் பிசாசு பிடித்திருந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டு குணமாக்கப்பட்டார்கள். இந்த 3 அற்புதங்களும் பிசாசு பிடித்தவர்களையும் இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதே நேரத்தில் பிசாசு பிடித்தவர்கள் சற்று ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார்கள், சற்று கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அவர்கள்தான் பிசாசு பிடித்தவர்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவரான சீமோன் பேதுருவே பிசாசின் பிடியில் இருந்தார். எப்படி சொல்கிறேன் என்றால், ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இவ்விதமாக பாடுபடவும் பிற்பாடு உயிர்த்தெழவும் செய்யப்போகிறேன் என்று சொல்லும்போது அவர் இவ்விதமாக நடக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தடையாய் இருக்கும்போது, அப்பாலை போ சாத்தானே என்று பிசாசின் பிடியில் இருந்த பேதுருவை ஆண்டவர் விடுவித்தார். பேதுரு மட்டுமல்ல, யூதாசை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உங்கள் 12 ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த பேதுருவும் யூதாசும் சில நேரங்களில் பிசாசின் பிடியில் இருந்தார்கள் என்பதை வேதம் சாட்சி கொடுப்பதை பார்க்கலாம். நாமும் அநேக நேரத்தில் கோபமடைந்து எரிச்சல் அடைந்து பொய் பேசக்கூடிய, சில நேரங்களில் அநீதியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாய் இருக்கும்போது பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய நம்மையும் பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்க முடியும் என்ற நல்ல பாடத்தை இந்த அற்புதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.